வணக்கம். நான் ஒரு அரசியல் பொருளாதார ஆய்வாளன். என்னோட வேலை கட்சிகளை பத்தி பேசுறதில்ல, மக்களை பத்தின தரவுகளை புரிஞ்சுக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாலையும் ராயபுரத்துல வாழ்ற ஒரு மனுஷனோட, ஒரு குடும்பத்தோட, ஒரு சமூகத்தோட கதை இருக்கு. இன்னைக்கு நாம அந்த கதையை தான் ஆழமா பார்க்க போறோம். இது ராயபுரம் மக்கள் கொடுத்த தீர்ப்போட ஒரு முழுமையான அலசல். ராயபுரம் ஒரு பக்கம் கடலோட மூச்சு காத்து, இன்னொரு பக்கம் நகரத்தோட இதய துடிப்பு. இங்க வாழ்ற மக்களோட உழைப்பாலையும் வியர்வையாலையும் உருவான ஒரு தொகுதி. ஆனா அதே நேரத்துல நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளாலையும் தீராத அன்றாட போராட்டங்களாலையும் ஒருவித சோர்வு நிலவர இடமாவும் இது இருக்கு. எந்த ஒரு அரசியல் மாற்றத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வாங்க ராயபுரத்தோட கலை யதார்த்தம் என்னன்னு பாப்போம். இது முழுக்க முழுக்க ஒரு நகர பகுதி. இங்க எல்லா சமூக மக்களும் ஒன்னாதான் வாழ்றாங்க. ஹிந்துக்கள் பெரும்பான்மையா இருந்தாலும் முஸ்லிம்கள், பட்டியலில மக்கள்னு ஒரு பெரிய சமூக கட்டமைப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா நாடார் சமூகமும் மீனவ சமூகமும் இந்த தொகுதியோட பொருளாதாரத்துக்கும் சமூகத்துக்கும் முதுகெலும்பா இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு? இதத்தான் நாங்க வளர்ச்சி இடைவெளின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு, பழைய வண்ணாரப்பேட்டையில இன்னைக்கும் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு. யானைக்கவுனி பாலம், அது ஒரு தீராத தலைவலி. தினமும் டிராஃபிக்ல சிக்கி மக்கள் தவிக்கிறாங்க. சட்டவிரோத படகுகளால மீனவர்களோட வாழ்வாதாரம் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இளைஞர்களோட எதிர்காலம், நீட் தேர்வுல வெறும் 56% தேர்ச்சி விகிதம் படிப்புக்கும் வேலைக்கும் மத்திய ஒரு பெரிய பள்ளம் இருக்கிறத காட்டுது. இது வெறும் புள்ளி விவரங்கள் இல்ல, இது ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிற அன்றாட போராட்டம். சரி, இந்த பிரச்சனைகள் எல்லாம் மக்கள் மனசுல எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அவங்களோட கோவம், அவங்களோட ஏமாற்றம் வாக்குச்சீட்ல எப்படி பதிவாச்சு? இப்போ ராயபுரத்தோட அரசியல் நாடி துடித்த கொஞ்சம் அளந்து பாப்போம். 2021 தேர்தல் முடிவுகள் ஒரு அரசியல் பூகம்பம் மாதிரி தான் இருந்துச்சு. 2016ல 45% வாக்கு வாங்கின அதிமுக 5 வருஷத்துல 30%க்கு சரிஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. அதே சமயம் திமுக 53% வாக்குகளோட ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு. இது ஒரு சாதாரண வெற்றி இல்ல, இது மக்களின் மனநிலையில் ஏற்பட்ட ஒரு ஆழமான, ஒரு பெரிய மாற்றத்தோட அடையாளம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. வாக்குப்பதிவு சதவீதம் 2 தேர்தல்லையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், சுமார் 63%. அப்படின்னா என்ன அர்த்தம்? புதுசா யாரும் ஓட்டு போட வரல. ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க தான் தங்களோட முடிவை மொத்தமா மாத்திருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நம்பிக்கை சிதைஞ்சு இன்னொரு பக்கம் நம்பிக்கை திரும்புது. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. எப்படி இவ்ளோ பெரிய மனமாற்றம் ஒரு தொகுதிக்குள்ள நடக்கும்? அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? இப்போ அந்த கேள்விக்கான பதில தேடுவோம். மக்களோட கோபத்துக்கு என்ன காரணம்னு ஆழமா பாப்போம். வாங்க. தரவுகள் நமக்கு 3 முக்கிய காரணங்களை காட்டுது. முதல்ல சமூக நகர்வு, அதாவது சில சமூகங்கள் தங்களோட பாரம்பரிய ஆதரவை மாத்திக்கிட்டாங்க. சிஏஏ மாதிரி விஷயங்களால முஸ்லிம் சமூகமும், சில உள்ளூர் பிரச்சனைகளால மீனவ சமூகமும் தங்களோட ஆதரவு நிலையை மாத்திக்கிட்டாங்க. 2வது, நாம ஏற்கனவே பார்த்த வளர்ச்சி பற்றாக்குறை. மக்களோட பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு இல்லையா? 3வது, நம்பிக்கை சோர்வு. வாக்குறுதிகள்லாம் காத்துல கரைஞ்சு போனதால மக்களுக்கு ஒரு வித சலிப்பு வந்துருச்சு. இந்த அட்டவணை பாருங்க. இது வெறும் லிஸ்ட் இல்ல, இது மக்களின் வழிகளோட ஒரு பட்டியல். யானைக்கவுனி பாலம் பல வருஷமா இழுத்தடிக்குது. 98 கோடி ரூபாய் காசிமேடு துறைமுக திட்டம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. முறையான கழிவுநீர் வசதி இல்ல. மீனவர் போராட்டங்கள்ல காவல்துறை நடந்துகிட்ட விதம் அவங்கள தனிமைப்படுத்திருச்சு. இத தொடர்ச்சியா புறக்கணிக்கப்பட்டதோட ஒரு தெளிவான அடையாளம். நம்ம ஜனநாயகத்துல ஒவ்வொருத்தரோட குரலுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அது மரியாதையோட கேட்கப்படணும். அதே மாதிரி தலைமையில இருக்கிறவங்க உண்மைய பேசணும், அதுவும் ஆதாரத்தோட பேசணும். இதை செய்ய தவறும்போது வாக்குதான் மக்களோட ஆயுதமா மாறும். சரி, மக்களின் கோபத்தை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ களத்துல நின்ன தலைவர்களை பத்தி பாப்போம். அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு ஒரு நடுநிலையான பார்வை. ராயபுரம் மக்கள் முன்னாடி 2 தேர்வுகள் இருந்துச்சு. ஒரு பக்கம் திமுகவோட இப்போதைய எம்எல்ஏ ஐட்ரீ மூர்த்தி. ஆளுங்கட்சியோட பலம் அவருக்கு இருக்கு, ஆனா தொகுதிக்கு அவர் ஒரு புதுமுகம், வெளியாளுங்கிற ஒரு பேச்சும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அதிமுகவோட ஜெயக்குமார். 5 தடவை ஜெயிச்சவர், தொகுதியை நல்லா தெரிஞ்சவர். ஆனா 2021ல தோற்றதோட ஆட்சிக்கு எதிரான அதிருப்தியும் அவர் சுமக்க வேண்டியிருந்தது. இந்த அட்டவணை இன்னும் கொஞ்சம் தெளிவா நமக்கு காட்டுது. தக்கவைப்பு திறன், அதாவது ஜெயிக்கிற வாய்ப்பு திமுக எம்எல்ஏக்கு அதிகமா இருந்தாலும் உள்ளூர்வாசிங்கிற அந்தஸ்துல அவரோட பிடிமானம் குறைவு. ஜெயக்குமாருக்கு இது அப்படியே உல்டா.
உள்ளூர்ல செல்வாக்கு இருந்தாலும் ஜெயிக்கிற வாய்ப்பு சவாலா இருந்துச்சு. பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம், இப்போ தீர்வுக்கு வருவோம். இந்த டேட்டாவை வச்சு ராய்புரத்துக்கான ஒரு செயல் திட்டத்தை எப்படி உருவாக்கலான்னு பாப்போம். இத நாங்க சதுர்முக கோட்பாடுன்னு சொல்றோம். 4 தூண்களை கொண்ட ஒரு ஆளுகை திட்டம். 1 சிவன், தப்பு நடக்கிற இடத்துல ஆக்ரோஷமா நடவடிக்கை எடுக்கணும். 2 விஷ்ணு, பாதையில நிக்கிற திட்டங்களை முடிச்சு காட்டி ஒரு ஸ்திரத்தன்மைய கொடுக்கணும். 3 பிரம்மா, புதுசா யோசிக்கணும், துறைமுகத்தை நவீனப்படுத்துறது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறது. 4 துர்கா, நலிவடைஞ்ச மக்களை பாதுகாத்து நலத்திட்டங்கள் சரியா உங்களுக்கு போய் சேருதான் பாத்துக்கணும். இது வெறும் பேச்சில்ல, இதுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கு. முதல் கட்டமா 98 கோடி ரூபாய், காசிமேடு மீன்பிடி துறைமுகம், இந்த தொகுதியோட உயிர் நாடி, அதை நவீனப்படுத்த போடுற முதலீடு இது. இது அதோட நிக்கல, இது ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோட ஒரு பகுதி. அடுத்த 5 வருஷத்துல வடசென்னை முழுவதுக்குமான உள்கட்டமைப்புக்கு 1000 கோடி ரூபாய். இது குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு இல்ல, ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு. இப்படிப்பட்ட திட்டங்களுக்கு நாம டேட்டாவை பயன்படுத்தும் போது ஒரு அடிப்படை விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தரோட தகவல்கள் அவங்க சம்மதத்தோட ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக மட்டும்தான் வாங்கணும். அதை பாதுகாப்பா வச்சுக்கணும். இது சட்டத்தை விட ஒரு தனி மனிதருக்கு நாம கொடுக்கற மரியாதை. சரி, திட்டம் இருக்கு. ஆனா ஒரு தலைவர் எப்படி இந்த திட்டத்தை மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்து அவங்க நம்பிக்கையை திரும்பவும் ஜெயிக்கிறது? அதுக்கான பாதை இதுதான். முதல்ல ஒரு 30 நாள் அதிரடி திட்டம். ஒவ்வொரு வார்டுலயும் தண்ணி, சுகாதாரம் எப்படி இருக்குன்னு சர்வே எடுங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட, மீனவர்கள், பட்டியலின மக்கள், முஸ்லிம்கள் கிட்ட நேர்ல போய் பேசுங்க. அரசாங்கத்தோட தாமதமான திட்டங்களை மக்கள் முன்னாடி கொண்டு வாங்க. ஒரு பொதுக்குறை தீர்க்கும் ஹெல்ப்லைன் ஆரம்பிங்க. வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி மக்கள் மத்தியில ஒரு நல்லெண்ணத்தை உருவாக்குங்க. ஏன்னா கடைசியில அரசியலுங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு கணக்குதான். நீங்க குடுக்கற வாக்குறுதியும் நீங்க செஞ்சு முடிக்கிற வேலையும் ஒன்னா இருக்கணும். அப்பதான் நம்பிக்கை வரும். நீங்கள் ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை உயர்த்த விரும்புனா blueprintstrategies.ai, mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.